2025 சூப்பர் ஹிட் காமெடி மட்டுமில்லாம 2025 மிக மிக கேவலமான அரசியல் செயல்பாடு என்னன்னு பார்த்தா ரெண்டுமே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்று நடக்க இருக்கின்ற 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு அண்ணன் நம்பர்லா அவர்கள் கிளம்பிட்டாரு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் வாழ்கவே. சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு போராளி. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. தமிழர் வாழ்கவே. வேறறுப்போம். தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும் இந்த மாதிரி வேலை வெட்டி எல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. ½ hour இருக்கு. எதுக்கு இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு? ஐயோ இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல. தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட அந்த அடிப்படையில் நாம போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வோம். நாங்க தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு போனா வள்ளியின் உறவினரான எழுச்சி தலைவர் வாழ்கவே. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். சில மாதங்களுக்கு முன்பு நான் மதுரைக்கு வந்திருந்த போது திருப்பரங்குன்றம் மலைக்கு திருப்பரங்குன்றம் திருமுருகன் கோயிலுக்கு நான் சென்றேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மூலகட்டப்பல முட்டாப்பல. விபூதியை அழித்த திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு ஏன் வருகிறார்? எல்லாம் ஓட்டுக்காக. இன்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டியே. எதை வைத்து அரசியல் செய்யலாம்? நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம், சமூக பதற்றத்தை உருவாக்கலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் அந்த கும்பலின் நோக்கம். அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரையில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட வேண்டிய பிரச்சனைகள், வாதாட வேண்டிய பிரச்சனைகள் உள்ளன. ஏன் திமுக அரசை எதிர்த்து போராடுவதற்கு எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். RSS பாஜகவினரால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இல்லை, பாதிக்கப்பட போவது இந்துக்கள் தான். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போட அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுனா, ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் தோணலாம். அதான பார்த்தேன். முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள். முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும்? அவன் முருகட ஸ்கந்தர்ங்கிறான், கந்தன் கூட கிடையாது. கந்தன்னா கூட தமிழ் ஆயிரும். ஸ்கந்தர் வடமொழி போட்டு ஸ்கந்தர்ங்கிறான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பீகாரிலே உங்கள் ஆட்டம் ஈடுபடலாம், உத்தரப்பிரதேசத்திலே உங்கள் ஜம்பம் பலிக்கலாம், ஏன் கர்நாடகாவில் கூட நீங்கள் விரும்பியதை செய்ய முடியலாம். தமிழ்நாட்டில் உங்கள் ஜம்பம் பலிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நாங்க ஓட்டு பொறுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. ஒரு தம்பி கேட்கிறார், அவர் என்ன அண்ணன் சொல்றதுனால இப்ப தம்பின்னு சொல்றேன். ஒரு தம்பி சொல்கிறார், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியுமா? நீ பெரியார் புராணம் பாடுகிறாய், அதனால் நான் பெரிய புராணம் பாடுவேன்.
பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன். பெரியாரை பற்றி ஏதாவது பேசிட்டா வந்துடுவாங்க, துக்கு வந்துடுவாங்க. அப்படி போட்ட போடல ரெண்டா பொழந்துச்சுங்கம்மாங்கல்ல, அது மாதிரி போட்ட போல ரெண்டா பொழந்துச்சு. போட்டது யாரை வச்சு போட்டாருன்னா பாரதியார் என்கிற இவங்க பெரியார் கடப்பாரையா, பாரதியார் கடப்பாறை கிடையாது, ட்ரில்லிங் மிஷின். அடிச்சது யாரு? இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. ஏன் பாரதியை கண்டு இவ்வளவு வைத்தறிச்சல்? ஏன்னா இவர்கள் பேசிய போலியான பெண் விடுதலைக்கு மத்தியில் உண்மையான பெண் விடுதலை பேசியவர் மட்டும் இல்ல, செயல்படுத்தியவர் பாரதி. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. எது தமிழ் தேசியம்? பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பேசிக்கிட்டு இருக்கா, அது அவங்க அஜெண்டா. திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும், அது வேறு. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். வேதநாயகத்தோட எடுப்பு அப்படின்னு உங்களை சொல்றாங்களே சார், அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா சார்? தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. திக காரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? திமுகவும் திகவும் அமைதியாக இருக்கலாம், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல், அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல, அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்த அரசியல். ஒரே கணத்தை எத்தனை வருஷமா தான் தோண்டுவ? கத்தி பேசிவிட்டால் அது நியாயமாகி விடுமா? உறக்க பேசிவிட்டால் நியாயமாகி விடுமா? தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது. அல்லது தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது.